إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிக்கலாது அப்படியே பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் உலகத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பலதரப்பட்ட துறைகள் இருக்கின்றன. எல்லா துறையினர்களும் ஒரு துறையை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு கடந்த இந்த அரை நூற்றாண்டுகளிலே அந்த துறையினுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த துறை மருத்துவ துறையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு துறையாகவும் ஏழை முதல் நடுத்தர மக்கள் முதல் மேலதிகமாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வரைக்கும் மருத்துவத்துறையை நம்பி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவத்துறை என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே இந்த உலகம் நம்புகின்றது. மருத்துவத்துறை என்ன பேசுகிறார்களோ அதை அப்படியே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவை தங்களுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய உடல் செம்மையாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் நோக்கம். மருத்துவத்துறை சொல்வது அப்படியே நடப்பதை அவர்கள் கேட்டுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் எல்லா துறைகளுக்கும் சவால் விடும்படியாக இஸ்லாம் எல்லா இடங்களிலும் விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதை பலதரப்பட்ட இடத்தில் பல துறைகளுக்கு நாம் சொல்லி இருப்பதை போன்றே மருத்துவத்துறைக்கும் சொல்லுகின்றோம். மருத்துவத்தில் இஸ்லாம் பேசி இருக்கக்கூடிய அளவில் மருத்துவத்துறை என்று இன்று நீங்கள் எதை காண்கிறீர்களோ, எந்த வளர்ச்சியை பார்க்கிறீர்களோ அது 50% கூட தொடரவில்லை. இஸ்லாம் மருத்துவத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு தூரமாக பேசி இருக்கின்றதோ அதில் இந்த உலகம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சி என்பது 50% கூட தொடவில்லை என்பதை நாம் சொல்லும் போது
உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் மருத்துவத்தை பற்றி என்ன பேசியிருக்கின்றது என்று நீங்கள் காணலாம். சிறிய முன்னுரை முதலாவதாக நான் பேசுகின்றேன். இன்று நீங்கள் காணக்கூடிய அறுவை சிகிச்சை உட்பட இஸ்லாம் அன்றே பேசிவிட்டது. யதார்த்தமாக தலைவலிக்கின்றது என்பதற்கு நீங்கள் போடக்கூடிய மாத்திரை உட்பட இஸ்லாம் அன்றே பேசிவிட்டது. இன்று நீங்கள் குழந்தையின்மைக்காக மருத்துவமனைகளில் சென்று இன்று பல கருத்தரிக்கலாம், வாருங்கள், கருத்தரிப்பு உங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் கேரண்டி என்றெல்லாம் விளம்பரங்களை வைத்து இந்த கருத்தரிப்பு சம்பந்தமான மருத்துவமனைகள் இன்று நவீன வளர்ச்சியை பெற்றிருப்பதாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடாமலேயே குழந்தையை கொண்டு வர முடியும். IVF என்ற முறை, குளோனிங் முறை, என்று எதையெல்லாம் இந்த மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சி இது கோலூன்றி இருக்கிறதோ, உச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றதோ, இவை யாவையும் இஸ்லாம் அன்றே செய்தும் சொல்லியும் காட்டி முடித்து விட்டது. இப்படி நாம் சொல்லும் போதே இதில் உங்களுக்கான விடைகள் இருக்கும். நீங்களே அதை பார்த்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜிற்கு முன்னால் ஹார்ட் ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அவ்வளவுதான். இன்று எவ்வளவு துல்லியமாக இதை பற்றி இவர்கள் பேசுகிறார்களோ, இதயத்தை ஒரு மனிதரை உயிரோடு படுக்க வைத்துவிட்டு இதயத்தை வெளியே எடுக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய மற்ற தேவையில்லாத விஷயங்களை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் அதே மனிதனுடைய உடலுக்குள் இதயத்தை வைத்து அதை சரி செய்ய முடியும் என்பதை மிக தெளிவாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஹார்ட் ஆபரேஷனை செய்து காட்டி முடித்து விட்டார்கள். இதே போன்று இந்த குழந்தையினுடைய விஷயத்தில் இன்று வரைக்கும் உலகம் பார்ப்பது ஆணும் பெண்ணும் இணைவதினால், இப்போது புதியதாக ஆண் இல்லாமல் அவர்களுடைய இந்திரிய துளி மட்டும் எடுத்துவிட்டு இன்னும் 3 முறைகள் பாக்கி இருக்கின்றது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. ஆணே இல்லாமல் பெண்களை கொண்டே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கிறான். இன்னும் நீங்கள் முன்னேற வேண்டியது எங்கோ இருக்கின்றது. ஆணுடைய உதவியே இல்லாமல், அதாவது இந்திரிய துளியே இல்லாமல் ஒரு பெண்ணில் இருந்து நீங்கள் ஒரு குழந்தையை கொண்டு வந்தாலும் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் இது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா காட்டிவிட்டான். பின்பு ஆணிலிருந்து பெண்ணை படைத்தும் அல்லாஹ் காட்டிவிட்டான். ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்தார். பெண்ணே தேவையில்லை என்று இங்கு சொல்கின்றது. நீங்கள் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாலும் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததை போன்று நீங்கள் திடீரென்று வேறேதோ ஒரு பொருள் இருந்து ஒரு குழந்தையை நீங்கள் உருவாக்கம் செய்தாலும் அதிலும் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. குர்ஆன் பேசுகின்றது, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றது. இன்னும் இந்த 3 முறைகள் மருத்துவத்திற்கு சவாலாகவும் பேலன்ஸ் ஆகவும் பாக்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் காண வேண்டும். இது ஒரு சிறிய முன்னுரை. இப்ப இஸ்லாம் பேசக்கூடிய மருத்துவ முறைகள், இஸ்லாம் பேசக்கூடிய இந்த மருத்துவ துறை 5 தலைப்புகளாக நாம் பிரிக்கலாம். இதில் ஒவ்வொரு தலைப்பின் கீழாகவும் தனித்தனியாக ஒரு ஜும்மாவை பேச வேண்டும். ஆனால் நேரம் சுருக்கமாக இருப்பதினாலும் பரங்கிப்பேட்டை வாத்தியாப்பள்ளி மஹல்லா மக்கள் மிகவும் ஷார்ப்பானவர்கள், கூர்மையானவர்கள் என்பதினாலும் நான் சுருக்கமாக 5 தலைப்புகளே பயானாக உங்களுக்கு கொடுக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் போது ஒவ்வொரு தலைப்பினுடைய விளக்கத்தை தேவையான நாட்களில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். 5 கட்டங்களாக இஸ்லாம் மருத்துவத்தை பிரித்து வைத்திருக்கின்றது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் என்று சொன்னாலே வெளியில் இருந்து ஒரு மாத்திரை உள்ளே செல்ல வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டானிக் உள்ளுக்குள் செல்ல வேண்டும், அது சென்றால் உடலை அது நிவாரணப்படுத்தும் என்று நம்புகின்றோம். இல்லை, நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய 850 கோடி மக்களுக்கும் இதையே மருத்துவம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு டானிக், ஏதோ ஒரு பொருள் உள்ளுக்குள் சென்றால் இது சென்று அங்கு சரி செய்யும். நன்கு யோசியுங்கள். அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு உடலை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். படைக்கப்பட்ட இந்த உடலுக்கு
ஏதேனும் உள்ளுக்குள் கோளாறு ஏற்பட்டு விட்டால், அது எதுவென்று தெரியாத நிலையில் இருந்த காலங்களில் எல்லாம் எப்படி அவர்கள் மருத்துவத்தை அணுகியிருப்பார்கள்? மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா உள்ளிருக்கக்கூடிய பொருள்கள் ஏதேனும் பலவீனப்பட்டால் அதுவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்படியாகத்தான் இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதுவே தனக்கு எது தேவையோ, தன்னை சீர்படுத்துவதற்கான முறை எதுவோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இதை ஒரே வார்த்தையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தி. அல்லாஹ் அவன்தான் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டினான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கி. அவன் எனக்கு உணவளிக்கின்றான், எனக்கு அவன் நீர் புகட்டுகின்றான். எனக்கு பசி என்று வந்தால் இந்த உயிருக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டுமா, தாகத்தை போக்க வேண்டுமா என்பது படைத்தவனுக்கு தெரியும். அதை அவன் சரியான நேரத்தில் செய்கின்றான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கி. பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி. நான் நோய் உற்றால், நான் நோயாளியாக மாறினால் எனக்கு நிவாரணமும் அவன் தான் தருகின்றான். அவனால தான முடியும். பின்பு இந்த உடலை படைத்தவன் அவன். இதற்கு என்ன தேவை, எப்படி சீர் செய்ய வேண்டும், எப்படி அதை சரியாக்க வேண்டும் என்ற இந்த சித்தாந்தத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக தெளிவாக மிக அழகாக பேசியிருப்பதை சூரத்துல் ஷுஆராவிலே நாம் பார்க்கிறோம். இப்போது சப்ஜெக்டுக்குள் வாருங்கள். குர்ஆன் 5 தலைப்புகளுக்கு கீழாக இந்த மருத்துவத்தை பற்றி பேசுகின்றது. தலைப்புகளாக சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கின்றேன். இதில் முதலாவது, தமிழிலே ஒரு டைலாக் ஒன்று இருக்கின்றது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மருத்துவத்தை இஸ்லாம் முதலில் மனதில் இருந்து துவங்குகின்றது. மனதை நீங்கள் சரிப்படுத்துங்கள், உங்களுடைய உடல், உங்களை சுற்றி இருக்கும் எல்லாமே சரியாகும். உங்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய பகுதியும் சரி, உங்களுடைய உடலில் மேலாக இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அது மிக அழகாக சரியாகும் என்று குர்ஆன் பேசுகின்றது. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. உள்ளுக்குள் அல்லாஹ் தஆலா பாவம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கின்றது, அதே போன்று நன்மையை ஏவக்கூடிய ஒரு பகுதியும் உள்ளத்துக்குள் இருக்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா உள்ளுக்குள் கொடுத்தே வைத்திருக்கின்றான். உலகத்தில் நீங்கள் செய்வது சரியா தவறா என்று ஜட்ஜ்மெண்ட்டுக்கு செல்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேளுங்கள். உங்களுடைய உள்ளுக்குள் நீங்களே அதை ஆராய்ச்சி செய்ய பாருங்கள். நாம் செய்வது சரியா, நாம் பேசுவது சரியா தவறா என்று நீங்கள் ஆராய்ந்தால் உங்களுடைய உள்ளமே மிக தெளிவாக ஒரு பதிலை கொடுக்கும். நாம் இல்ஹாம் செய்கின்றோம் மனதிற்கு, அதில் பாவமும் இருக்கின்றது, அதில் தக்வாவும் இருக்கின்றது. தக்வாவை பற்றியும் உங்களுடைய உள்ளம் பேசும், பாவத்தை பற்றியும் உங்களுடைய உள்ளம் இப்லீஸினால் தூண்டும். நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். முடிவு என்ன? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. எவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. எவர் அதை பாவத்தின் பக்கம் கொண்டு சென்று அதை நசுக்கினாரோ, நாசப்படுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று குர்ஆன் உள்ளத்திலிருந்து மருத்துவத்தை துவங்குகின்றது. சூரத்துல் அஅலாவிலும் இதை நீங்கள் பார்க்கலாம். கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்று அல்லாஹ் தஆலா இதே விஷயத்தை அங்கும் பேசுகின்றார். இதே போன்று ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் ஹராமை பற்றி சொல்லக்கூடிய நீண்ட நெடிய ஹதீஸில் மிக தெளிவாக சொன்னார்கள், உடலிலே ஒரு துண்டு இருக்கின்றது, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இந்த சதை துண்டு சீர்பெற்று விட்டால் உடல் முழுக்க சீர்பட்டுவிடும். இந்த சதை துண்டு நாசமாகிவிட்டால், அது கோளாறாகிவிட்டால் உடல் முழுக்க கோளாறாகிவிடும். வஹியல் கல்பு, அது உள்ளம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை முதலில் சீர்படுத்துங்கள் என்பதற்குரிய மிக நெகிழ்ச்சியான பலதரப்பட்ட வசனங்களும் ஹதீஸ்களும் மிக ஆழமாகவும் அழகாகவும் குர்ஆன் பேசுகின்றது. இதில் கட்டுப்பட்டதுதான் ருக்யா செய்வதும் கூட. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஓதிக்கொள்வதும், ஓதி ஊதிக்கொள்வதும், அல்லது அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் சென்று ஓதி ஊதிக்கொள்வதும் உங்களுடைய மனதின் மீது இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு நம்பிக்கையை இன்னும் அழகாக்கும், இன்னும் ஆழமாக்கும். மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பலதரப்பட்ட நேரங்களுடைய பயான் பேசி இருக்கின்றோம். நீங்கள் திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, மரணத்தை பற்றி அதிகமாக உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் நினைப்பது,
இது போன்ற எல்லா விதமான நற்காரியங்களும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். இதில் மிக முக்கியமாக சூரத்துல் முஸம்மில் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அட்வைஸ் செய்கின்றான், இரவில் இருந்தும் அரை பகுதியோ அல்லது மூன்றில் ஒரு பகுதியோ நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி விடுங்கள். தஹஜ்ஜுத்தில் குர்ஆன் ஓதுவதை கொண்டு தொழுவதை கொண்டு நீங்கள் வந்து விடுங்கள். இப்படி வருவதினால், தஹஜ்ஜுத்திற்கு நீங்கள் எழுவதினால் ஹிய அஷத்து மின்ஹும் உங்களை அது உறுதியாக்கும், உங்களை அது உறுதிப்படுத்தும். இன்னும் 22 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த 22 ஆண்டுகளும் இந்த மக்கள் தரக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் சகிக்க வேண்டும். இதற்கு முதலில் உங்களுடைய உடல் ஜிம்முக்கு போனா பத்தாது, நீங்க பாட்டுக்கு நீங்க பாடி கார்டா, அது பத்தாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திடப்படுத்த வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் உறுதி மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை தஹஜ்ஜுத்தை கொண்டு தயார்படுத்துகின்றான். எனவே உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய முதல் ஃபார்முலா இஸ்லாம் சொல்லக்கூடியது உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தை திடமாக்குங்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். உள்ளத்துக்குள் எது தேவையோ குர்ஆன், ஹதீஸ், திக்ர், அல்லாஹ்வின் சிந்தனை, மரண சிந்தனை, இதை தவிர பக்கத்து வீட்டில் என்ன நடக்கின்றது, எதிர் வீட்டில் என்ன நடக்கின்றது என்ற சிந்தனை அப்புறப்படுத்துங்கள். இதயம் மிக தூய்மையாக வலுவானதாக மாறி உங்களுடைய உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதில் குர்ஆன் சொல்லக்கூடியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றும் கூட நீங்கள் மருத்துவர்களிடத்தில் சென்றால் அவர் போடக்கூடிய ஊசியை தாண்டி, அவர் கொடுக்கக்கூடிய மருந்தை தாண்டி நீங்க செக் பண்றீங்க. 10 நாள் 15 நாள் என்னமோ ஏதோ அக்கம் பக்கம் என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாம் என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ, மருத்துவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து ஒன்னும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா நீங்க ஏதோ யாரும் உங்களை பழக்கி விட்டு இருக்காங்க, ஒன்னும் இல்லை, நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதே, இது உங்களுடைய உள்ளத்தை திடமாக்கும். உடனே நீங்கள் ஏதோ நேற்று வரைக்கும் சொங்கியாக இருந்தது இன்று நீங்கள் பலமானவர்களாக மாறிவிட்டதை போன்று உணர்வீர்கள். ஆனால் நேற்றும் அப்படித்தான் இருந்தீர்கள். இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னா நேற்றும் ஒண்ணும் இல்லை, முந்தா நேற்றும் ஒண்ணும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய உடம்புல ஒண்ணும் இல்லை. ஏதோ இருப்பதாக நீங்களாக நினைத்தீர்கள். எம்பிபிஎஸ் படித்து பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர் ஒண்ணுமில்லை என்று சொன்னதுமே ஒட்டுமொத்தமும் உடலை விட்டு வெளியே போன மாதிரி நீங்க ஃபீல் ஆயிட்டீங்க. இந்த ஃபீலை நீங்க குர்ஆனில் இருந்தே பெற்று இருக்கலாம். ஆனா நீங்க 1000 ரூபாய் ஃபீஸ கொடுத்து அவருடைய வாயால் அதை பெற வேண்டும் என்ற இந்த சித்தாந்தத்தை, இந்த தத்துவத்தை மக்கள் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதினால் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக மிக அழகாக முதலாவதாக சொல்கின்றது. பின்பு இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய மருத்துவத்தினுடைய ஃபார்முலா, நான் சொல்லக்கூடிய இந்த 5 கட்டங்களையும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் இணைத்துக் கொண்டே வர வேண்டும், எல்லாத்துக்குமே ஜாயிண்ட். இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக அழகான ஃபார்முலா ஓய்வு. ஓய்வு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய விஷயம் மனிதனுக்காக. மனிதன் எந்த அளவிற்கு உழைக்கின்றானோ, எந்த அளவிற்கு விழித்திருக்கின்றானோ, இந்த உடலுக்கு எவ்வளவு ஓய்வு தேவை என்பதையும் அல்லாஹ் தஆலா வரையறைத்து வைத்திருக்கின்றான். ஓய்வு நேரங்களை ஓய்வை சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் ஜிம்முக்கு சென்றாலும் கூட உடற்பயிற்சி சொல்லப்படுவது ஒரு பகுதி என்றால் உங்களுடைய உணவை பற்றியும் உங்களுடைய ரெஸ்டை பற்றியும் பேசுவார் ஜிம் மாஸ்டர். நீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் தூங்கி ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஜிம்முக்கு சென்று அந்த ஜிம் மாஸ்டர் சொல்லுவதை அல்லாஹ் தஆலா உலகம் படைத்து மனிதனை படைத்ததிலிருந்து பேசுகின்றான். முன்னேரத்திலிருந்து பின்னேறம் வரை வஜஅல்னல் லைல லிபாஸா, நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக உங்களுடைய உறக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். தேவையில்லாமல் வீணான விஷயத்தில் நீங்கள் விழித்திருந்து எப்போது ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் தேவையில்லாமல் வெட்டித்தனமாக கழிப்பீர்களோ உங்களுடைய உடலில் கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது இப்போ தெரியாது, 40 வயசுக்கு மேல இதனுடைய சிம்டம்ஸ் வெவ்வேறு மாதிரியாக காட்ட ஆரம்பிக்கும். நீங்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்மையை பார்த்திருக்கலாம். பொம்மை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொம்மை இப்படி நின்றுகிட்டு இருக்கும் போது கண்ணு திறந்திருக்கும். பொம்மை இப்படி நீங்க படுக்க போட்டீங்கன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கும். இது மனிதனுடைய விஞ்ஞான பூர்வமான சயின்ஸ் தான் அந்த பொம்மை பேசுது. நிப்பாட்டினா கண்ணு திறந்துக்கும், அது படுக்க வச்சா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடிக்கும். இதை பார்த்த பின்பு கூட மனிதனில் இருந்துதான் அந்த செய்தியை மனுஷன் எடுத்தான்.
ஆனால் இந்த செய்தி உலகத்திற்கு வந்ததற்கு பின்பும் கூட மனிதனுக்கு அல்லாஹு தாலாவுடைய சிஸ்டம் புரியல. அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடல் நின்று கொண்டு இருந்தால் கண் திறந்திருப்பதில் எந்த தவறும் இல்லை, திறந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உடல் படுக்கைக்கு சென்றால், அதாவது படுக்கைக்கு அவனுடைய உடல் சென்று விடுமானால் அவனுடைய கண்கள் மூடியாக வேண்டும் என்ற சிஸ்டமேட்டிக்கை அல்லாஹு தாலா மிக அழகாக ஆரம்பத்திலிருந்தே அதை சொல்லி வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையிலே அமர்ந்து ஓத வேண்டிய திக்ருகளையும் துஆக்களையும் ஓதியதற்கு பின்னால் துஆ ஓதிவிட்டு படுத்தால் கண்ணை மூடிக்கொள்வார்கள். முன்னேறம் படுத்தா கண்ணு மூடிக்கணும். இன்று நாம் படுத்துக்கொண்டுதான் டிவி, படுத்துக்கொண்டுதான் மொபைல், படுத்துக்கொண்டுதான் சிலர் புத்தகங்களே. இது உடலை கோளாறு ஏற்படுத்தும். படுக்கும் நிலையில் உடல் இருந்தால் கண்கள் மூடி இருக்க வேண்டும். நின்ற நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ இடுப்பிலிருந்து ஒரு பகுதி வளைந்து நின்றால் மட்டுமே கண்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த சிஸ்டமேட்டிக்ல தான் அல்லாஹு தாலா நம்மளுடைய உடலை படைத்திருக்கின்றான். ஓய்வையே தவறாக பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயங்களை நிதானமாக நாம் உள்வாங்க வேண்டும். ஓய்வை பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் முதலிலே 3 நாட்கள் குகையிலே ஓய்வெடுத்தார்கள். பின்பு அங்கிருந்து செல்லக்கூடிய நேரத்தில் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பாலை கறந்து குடித்துவிட்டு அங்கு ஓய்வெடுத்தார்கள். பின்பு அங்கிருந்து மீண்டும் மதீனாவிற்கு வெளியே குபா பள்ளிவாசலை கட்டுவதற்காக அங்கு 4 நாட்கள் தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். ஒரு உடலுக்கான ஓய்வை மிக தெளிவாக நபிமார்கள் அழகாக விளங்கி வைத்திருந்தார்கள். மருத்துவர்களிலே ஆகச் சிறந்த மருத்துவர்களாக நபிமார்கள் விளங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கல்வியை கற்க செல்வதற்காக சென்ற நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அப்போதுதான் அவர்களுடைய மீன் அவர்களை விட்டு தவறி செல்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் 2 இரவுகள் 1 பகல் பயணம் செய்து ஓய்வெடுப்பதற்காகத்தான் குகைக்குள் சென்றார்கள். அவர்களுக்கு தெரியாது என்னவாக போகின்றதுன்னு சொல்லிட்டு குகைக்குள் சென்றவர்கள் ஓய்வெடுப்பதற்கு முன்னால் ரப்பனா ஆதினா மில்லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு உறங்கினார்கள். ஓய்வெடுப்பதற்காகத்தான் உறங்கினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அடையாளமாக அல்லாஹ்வின் அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா மாற்றி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பகல் உறக்கத்தை மேற்கொள்வார்கள். இதற்கு அரபியில் கைலூலா, சிறு தூக்கம். லுஹருடைய தொழுகைக்கு முன்னால் முற்பகல் தூக்கத்தை கொஞ்சம் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் உறங்கக்கூடிய பழக்கத்தில் ஆதத்தில் இருந்தார்கள் என்பதை ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஓய்வை பற்றி பலதரப்பட்ட செய்திகள் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், நிஅமதானி மக்பூன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 நிஅமத்துகளை வழங்கி இருக்கின்றான். ஆனால் மக்களில் பெரும்பாலானவர்கள் அதில் பொடுபோக்கானவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் மருத்துவத்தை பற்றி பேசக்கூடிய 2வது ஃபார்முலா, உங்களுடைய உடலுக்கு தேவையான ஓய்வை சரியாக நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய உடல்களை நீங்கள் நோயை விட்டு பாதுகாக்கலாம். பின்பு 3வது இஸ்லாம் சொல்லக்கூடிய மருத்துவ ரீதியான ஃபார்முலா, உங்களுடைய உணவு முறைகள். உணவை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எக்கச்சக்கமான முறைகளை உணவை பற்றி பேசுகின்றது. இஸ்லாம் பேசக்கூடிய எல்லா உணவுகளும் இயற்கை முறையானது. இதற்கு மாற்றமாக எப்போது மனிதன் செயற்கையை தொட ஆரம்பித்தானோ அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உணவினுடைய முறைகள், உணவினுடைய விஷயங்கள் ஒட்டுமொத்தமும் மாறிவிட்டது. கடைசியில நீங்க மருத்துவர்கிட்ட போனா எதை இஸ்லாம் முதல்ல செஞ்சதோ அதே அவர் சொல்வார், டயட்ல இருங்க, காலையில இவ்வளோ, மதியம் இவ்வளோ, நைட் இவ்வளோ, அவ்வளவுதான் நபி அவர்களும் சாப்பிட்டாங்க. 1 பேரிச்சப்பழம், 2 பேரிச்சப்பழம், 3 பேரிச்சப்பழம், டைட். நோன்பை பற்றி இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது டைட்.
நீங்கள் மருத்துவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய காசு பணத்தை கொடுத்து மருத்துவர்கள் சொல்வதை இஸ்லாம் அப்போதிலிருந்தே மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. உணவை எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதற்கு முன்னால் இஸ்லாம் உணவை குறைத்துக் கொள்ள சொல்கின்றது. உணவை குறைவாக சாப்பிடுங்கள். குறைவாக சாப்பிட்டாலே, அதாவது உடலுடைய தேவையான அளவிற்கு சாப்பிடுங்கள். மனிதர்களுடைய குடலுக்கு தேவையான உணவு கொஞ்சம் தான், ஆனால் தொண்டைக்கும் வாய்க்கும் அவருடைய நாவுக்கும் தேவையான உணவு இருக்குது, அது கொஞ்சம் இல்லை, அது நிரப்பமான உணவு. மனிதன் ஒரு காலத்தில் பசிக்காக சாப்பிட்டான், இப்போது ருசிக்காக சாப்பிடுகின்றோம். பசிக்காக சாப்பிட்ட நேரத்தில் 2, 3, 4 காஞ்ச ரொட்டி துண்டு போதுமானதாக இருந்தது. எப்போது மனிதன் ருசிக்காக உணவை சாப்பிட ஆரம்பித்தானோ, ஒரு சாப்பாடு, 2 சால்னா, 4 பொரியல், அதுக்கு மேல ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு பிறகு அது செரிமானம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரைட், ஒரு 7up, ஒரு கோலி சோடா இவ்வளவு தேவைப்படுகின்றது மனிதனுக்கு. சாப்பிடக்கூடிய நேரத்திலேயே எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டால், ஆடு மாடுகள் விலங்கினங்கள் எதுவுமே சோடா குடிக்கிறது இல்லை, எதுவுமே ஸ்ப்ரைட்டின் பக்கம் போறதில்லை, எதுவுமே தேவையான ஹாட் வாட்டர் வேணும்னு சொல்லி போறதில்லை. காரணம், ஜீரணம் ஆகவில்லை என்ற அளவிற்கு எந்த ஒரு விலங்கினங்களும் சாப்பிடுவதில்லை. பசி அடங்கிவிட்டால் நிப்பாட்டிக் கொள்ளும் உணவை, மீண்டும் பசித்தால் சாப்பிடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் ருசிக்காக வயிறு புடைக்க வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு அதை செரிப்பதற்காக மீண்டும் ஒரு சோடாவை குடிக்கிறார். இது இன்னும் அளவுக்கு அதிகம். ஏற்கனவே இருக்கிற உணவு செரிக்கல, இதை செரிக்க வைப்பதற்காக ஒரு ஸ்ப்ரைட்டை எடுத்து மீண்டும் உள்ளே போடுகின்றான். இது அவனுடைய குடலை இன்னும் கஷ்டப்படுத்தும். இப்படிப்பட்ட நிலைதான் மனிதனுடைய உணவு மாறி இருக்கின்றது. இப்போது உணவை பற்றி ஹதீஸும் குர்ஆனும் ஏகப்பட்ட வழிமுறைகளை சொல்கின்றது. இதில் சூரத்துல் வாக்கியாவினுடைய ஒரே ஒரு நிலையை பற்றி நான் சொல்கின்றேன், நன்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அடியார்களிடத்தில் எவ்வளவு கருணையாளனாக, எவ்வளவு பாசமானவனாக, எவ்வளவு மிகுந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுபவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த விஷயம் பேசக்கூடிய இந்த முறை இருக்கின்றதே, அல்லாஹு தஆலா கொண்டு செல்லக்கூடிய வரிசை, அல்லாஹ் எப்போதும் வெட்கப்பட மாட்டான். நானும் ஜும்மாவில் சொல்கின்றேன், இதை சொல்வதற்கு எனக்கும் எந்த வெட்கமும் இல்லை. இது குர்ஆனுடைய வசனம். உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். குர்ஆன் உணவு முறையை, சொர்க்கவாசிகளுடைய உணவை பற்றி பேசுகின்றது. இந்த உணவு முறையை உன்னிப்பாக கவனியுங்கள். படைத்தவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு பேசப்படக்கூடிய உணவு முறை. முதலில் சொர்க்கவாசிகள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள், சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் அலா சுருரின் மவ்தூனா முத்தகிஈன அலைஹா முத்தகாபிலீன். இப்ப அப்படியே நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு ராஜா தன்னுடைய ஆடம்பரமான செல்வ செழிப்பை காட்டும்படியாக அவர் ஒரு கழித்து படுத்துக்கிறார். அதாவது ஒரு உருண்டையா தலையணெல்லாம் இருக்கும் அந்த ராஜா காலத்து தலையணி, உருண்டையா அந்த தலையணிகளை இப்படி வச்சுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு கழிச்சு சாஞ்சிக்கிட்டு இருந்தா. இப்படி ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அவர்களுடைய மெத்தையின் மீது, கட்டிலின் மீது சொகுசாக அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி ஒரு நிலையில உங்களுக்கு முன்னாடி ஒரு டீப்பா இருக்கு. இந்த டீப்பாவில் முதலாக மது வைக்கப்படும். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபின் வஅபாரீக வகஅஸின் மின் மஈன் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். மிக தூய்மையான மது. இந்த மது உலகத்தை போன்று உங்களுக்கு போதை கொடுப்பதோ அல்லது உங்களுக்கு தலைவலி உண்டாக்கக்கூடிய மதுவோ அல்ல. மிக அழகான, மிக தெளிவான, அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய மது. இது உங்களை ரெஃப்ரெஷ் செய்யும், இது உங்களை கிக்காக்கும், இது உங்களை புத்துணர்வாக்கும், புத்துணர்வுடனேயே வைத்துக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மது முதலில் உங்களுடைய டீப்பாவுடைய மேல நீங்க படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே உங்களுக்கு முன்னால். பின்பு அதை தொடர்ந்து அடுத்த உணவை குர்ஆன் பேசுகின்றான். சொல்றதெல்லாம் வரிசையா அல்லாஹ்வே பேசுறான். வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். பின்பு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய எல்லா வகையான பழ வகைகளும் உங்களுக்கு பக்கத்தில், மதுக்கு பக்கத்தில் பழ வகைகள். எந்த பழ வகைகள் இருக்கின்றதோ, எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ, எது உங்களுக்கு பிடித்தமானதோ அந்த பழ வகைகள் அதற்கு பக்கத்தில். பின்பு வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். மிகவும் சுவையூட்டப்படக்கூடிய பறவையினுடைய இறைச்சி அதற்கு பக்கத்தில். நீங்க சாஞ்சி படுத்துட்டு இருக்கிறீங்க, முன்னாடி இருக்கக்கூடிய டீப்பால மது, அதுக்கு பக்கத்துல பழ வகை, அதுக்கு பக்கத்துல இறைச்சி, அதுக்கு பக்கத்துல யாருன்றதை நான் சொல்றேன். இப்ப இந்த வரிசையை அல்லாஹு தஆலா
மிக தெளிவாக மிக அழகாக கொண்டு வருகின்றான். இந்த இடத்தில் வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், பறவை உணவை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த அழகு இருக்குது. இந்த இடத்தில் ஹை புரோட்டீனை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். ஹை புரோட்டீன், ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சியை பற்றி குர்பானில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய விருந்து உபசரிப்பினுடைய இறைச்சியில் பறவை இறைச்சியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பறவைகளே சூடான பிராணிகள். நீங்க படிச்சிருக்கலாம், எல்லா விலங்கினங்களை விடவும் பறவைகள் மிகவும் சூடானவை. எப்பவுமே அதனுடைய உடல் உஷ்ணத்தோடு இருக்கும். அந்த இறைச்சி உஷ்ணத்தை ஏற்படுத்தும். எல்லா வகையான உணவுகளும் சரி, கோழியா இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும். வெள்ளைக்கோழிக்கு போகாதீங்க, நாட்டுக்கோழி. நான் பேசுறது நாட்டுக்கோழியை பற்றி பேசுகின்றேன். இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பறவைகளும், இந்த பறவை உயிரினங்கள் விலங்கினங்களிலேயே உடல் உஷ்ணத்தை ஆக்ரோஷமாக கொண்டவைகள், இன்னும் சுறுசுறுப்பானவைகள், இன்னும் வலுவானவர்கள். அதாவது தங்களுடைய உடல் எடையை தூக்கி கொண்டு நடக்க முடியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். நடக்க முடியாத மனிதன் கண்டிப்பாக ஓடவும் மாட்டான். நடக்கவும் முடியாத ஓடவும் முடியாத மனிதன் வாழ்நாளில் எப்படி பறப்பான்? ஆனால் பறவைகள் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் தன்னுடைய உடல் எடையை சுமந்து கொண்டு பறந்தே செல்கின்றது என்றால் அதனுடைய ஆற்றலும் அதனுடைய வலுவும் மிகவும் ஆழமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் வாத நோய் ஏற்பட்டு விட்டால், அதாவது கை கால் விழுந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு புறாவின் ரத்தத்தை கொண்டு வந்து தடவுவார்கள் மருத்துவம். ஏன்? புறாவினுடைய ரத்தத்தில் அவ்வளவு புரோட்டீனும் அதனுடைய உஷ்ணமும் இருக்கு. உடலை அது சூடாக்கும். குளிர்ச்சி அடைந்து விட்ட அந்த பகுதியை உஷ்ணப்படுத்தி விடும் புறாவினுடைய ரத்தம். இப்படி பறவையினுடைய இந்த மருத்துவ குணம் கொண்ட இறைச்சியை அல்லாஹு தஆலா அங்கு பேசுகின்றான். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கின்றேன். சிட்டுக்குருவியினுடைய லேகியங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உஷ்ணத்தை ஏற்படுத்தி உங்களுடைய உடலினுடைய புத்துணர்வை குறைக்க வைப்பதற்காக பின்பு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். அதற்கு பக்கத்தினுடைய வசனம் வஹூருன் ஈன். ஹூருன் ஈன் அதுக்கு பக்கத்துல இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய கட்டிலின் மீது சாய்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மது வைக்கப்பட்டிருக்கிறது, பழங்க வகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் பறவையினுடைய இறைச்சி வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் ஹூருன் ஈன் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்ற இந்த வரிசை கிரமம் சூரத்துல் வாக்கியாவில் மிக தெளிவான உணவையும் உணவு பழக்க வழக்கத்தையும் உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தையும், உங்களுடைய உடல் எதை சாப்பிட்டால் தெம்பாகவும் மிக திடகாத்திரமாகவும் மாறும் என்பதை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி பேசக்கூடிய இந்த வழியிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மிக தெளிவாக நமக்கு புரிய வரும். இதை தாண்டி இன்னும் குர்ஆன் நிறைய பேசுகின்றது, ஹதீஸில் நிறைய இருக்கின்றது. தலைப்பாக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். உணவு பழக்க வழக்கம் என்பது இஸ்லாத்தினுடைய ஃபார்முலாவில் 3வது ஃபார்முலா, பின்பு 4வது உடற்பயிற்சி. இஸ்லாம் உடற்பயிற்சியை பற்றியும் மிக ஆழமாக பேசுகின்றது. இஸ்லாம் பேசக்கூடிய எல்லாமுமே பொதுவாகவே எப்படி இருக்கும் என்றால், ஒரு வசதியானவன் மட்டும் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் சொல்வது இருக்காது. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை, வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை, அவனால் என்ன செய்ய முடியும்? ஜிம்முக்கு போய் 400-500 தர முடியாது. சிலருக்கு நேரமும் இருக்காது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ இஸ்லாம் மிக அழகாக மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலினுடைய கட்டுக்கோப்பில் வாக்கிங்கை முதலாக கையாண்டிருக்கிறார்கள், ஓடுவதை கையாண்டிருக்கிறார்கள். இன்று 80% மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுவது வாக்கிங். நடங்க, டெய்லி 30 நிமிஷம் நடங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் அஸருக்கு பின்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு நடந்துதான் மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து செல்வார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்கு ஏற்ப ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர்களுக்கு பயணம் சென்றிருந்தால் குறிப்பிட்ட தூரம் வரும்போது ஒட்டகத்தில் இருந்து இறங்கிவிட்டு ஒட்டகத்தையும் தட்டி கொடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுன் நபவி வரை ஒட்டகத்தோடு தானும் நடந்தே வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடையை சஹாபாக்கள் வர்ணிக்கின்றார்கள். மிகவும் சுறுசுறுப்பானதாக, மிகவும் அழகானதாக, பவ்யமானதாக இருக்கும். மேட்டிலிருந்து கீழே இறங்குபவர் இறங்கினால் எப்படி வேகமாகவும்
காலை பிடிப்போடும் வைப்பாரோ இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை கிரிப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். நபி அவர்கள் வழுக்கி விழுந்ததில்லை நடையின் போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை அவ்வளவு அழகானதாக இருக்கும். இப்படி வாக்கிங்கை இஸ்லாம் மிக தெளிவாக ஆரம்ப காலத்தில் இருந்தே இதை நமக்கு போதித்திருக்கின்றது. இதை தாண்டி குர்ஆன் பேசக்கூடிய வசனங்கள், உங்களுடைய குதிரைப்படையை நீங்கள் தயார் செய்து வையுங்கள் என்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் மல்யுத்தத்தை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள், ஈட்டி எறியக்கூடிய பயிற்சியை கொடுத்திருக்கின்றார்கள், உடற்பயிற்சியின் மூலமாக தற்காப்பு கலையை, ராணுவத்தை கட்டமைத்திருக்கின்றார்கள். இப்படி எல்லா வகையான இந்த விஷயங்கள் உங்களுடைய உடலை இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியப்படுத்தும் என்ற இந்த 4வது ஃபார்முலா உடற்பயிற்சி. பின்பு கடைசியாக 5வது ஃபார்முலா, இதுதான் இஸ்லாம் வருகின்றது, மருந்துக்காக வருகின்றது. மருத்துவம் என்று சொன்னால் உங்களுக்கு நேரடியாக எது நினைவிற்கு வருமோ அந்த மருத்துவத்தை இஸ்லாம் 5வது ஃபார்முலாவாக பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்துக்காக பல பொருட்களை சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனையும், பேரித்த பழங்களையும், கருஞ்சீரகத்தையும், வெள்ளேரி விதைகளையும் இதையெல்லாம் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு குர்ஆனில் இருந்து அல்லாஹ்வை விட சிறந்த மருத்துவர் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒரு நபியிடத்தில் மருத்துவ ரீதியாக அணுகியதை குர்ஆன் உங்களுக்கு பேசி காட்டுகின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கியதற்கு பின்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசுகின்றான். பில் ஆராஇ வஹுவ ஸகீம், அவர் மிகவும் ஜுரம் கொண்டவராக, நலிவடைந்தவராக, பலவீனமானவராக அந்த கரையோரத்தில் விழுந்து கடந்தார். வஹுவ ஸகீம், அவரால் எழுந்து நடக்க முடியல. பின்ன மீனுக்குள்ள இருந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்திருந்தார்கள். பின்பு அல்லாஹ் தஆலா அவருக்கு பக்கத்தில் ஒரு கொடியை அல்லாஹ் தஆலா வளரச் செய்தான். ஃபஅம்பத்னா, ஒரு கொடியை அல்லாஹ் தஆலா வளரச் செய்தான். அநேக மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நிழலிடக்கூடிய கொடி அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. நிழல் தரக்கூடிய மரம் அல்ல. அவர்களுடைய உடலில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனத்திலிருந்து விடுவிப்பதற்கான அந்த பூசணிக்காயை அல்லாஹ் தஆலா கொடியாக அன்று மலரச் செய்தார். அதிலிருந்து தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மருத்துவத்தை கொண்டு மிக தெளிவாக அவர்கள் குணமடைந்தார்கள் என்பதை நாம் குர்ஆனின் வழியாகவே நேரடியாக பார்க்கிறோம். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மருத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு பேசுகின்றான். பின்பு இது ஆளுக்கானது. இதே போன்று இன்னைக்கும் சரி, நீங்க வெள்ளை பூசணிக்காவை ஜூஸ் போட்டு குடிங்க, எல்லா சித்த மருத்துவர்களும் சொல்றாங்க. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சாப்டர்ல அல்லாஹ் தஆலா அன்றே பேசிவிட்டான் என்பதை நான் நினைவுதான் படுத்துறேன், எதையும் தெளிவுபடுத்தல. டெய்லி ஒரு பூசணிக்காவை, வெள்ளை பூசணிக்காவை ஜூஸ் போட்டு குடிங்க. மருத்துவர்களிடத்தில் சென்று படித்து பாருங்கள். அந்த பூசணிக்காய் கொடியை தான் அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கரையோரத்தில் முளைக்க செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று இது ஆண்களுக்கானது. பெண்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உதிக்க வைத்தது, குழந்தையை கொண்டு வந்தது அல்லாஹ் தஆலா. ஆனால் அதனுடைய சிரமத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகின்றான். அந்த சிரமத்திலிருந்து தான் உறுதியாக இருப்பதற்கான வழியையும் அல்லாஹ் எடுத்துக் கொடுக்கின்றான். தனிப்பட்ட இடத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, கீழாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நதியின் பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனம் ஊட்டுகின்றார்கள். இதற்கு முந்தைய வார்த்தை அல்லா தஹஸனி, கவலைப்படாம இருங்க. முதல்ல கவலைகள் உங்களுடைய உடலை பலவீனப்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன ஒன்று இன்னொன்றுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப முதலாவது விஷயத்தை இந்த இடத்தோடு நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அல்லா தஹஸனி, கவலைப்பட வேண்டாம். கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, உம்முடைய ரப் உங்களுக்காக ஒரு நதியை உங்களுக்கு கீழாக ஓட வைத்திருக்கின்றான். அதிலிருந்து நீங்கள் நீரை எடுத்து பருகுங்கள். ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும், நிறை மாத கர்ப்பிணிகள் கர்ப்ப காலங்களில் அதிகமாக அவர்கள் பருக வேண்டியது தண்ணீர். ஆபரேஷனுக்கான முதன்மை காரணம், எந்த டாக்டர் கிட்ட நீங்க போனாலும் தண்ணி கம்மியாயிடுச்சு, பனிக்கூடத்துல தண்ணி இல்லை, அதனால ஆபரேஷன் செய்யணும். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தண்ணியை நீங்க நிறைய குடிங்க. தண்ணி குடித்ததற்கு பின்னால் வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லா,
பேரித்த பழத்தை நீங்கள் குலுக்குங்கள், மரத்தை நீங்க உலுக்குங்க, அதையும் நீங்களே செய்யுங்க. பின்பு அது பழங்களை உதிர்விக்கும், அந்த பழங்களை எடுத்து சாப்பிடுங்கள். அதற்கு பின்னால் நீங்கள் கண்குளிர்ச்சியாக இருங்கள். 4 சப்ஜெக்டுகளை அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மருத்துவமாக சொல்கின்றான். கவலை கொள்ளாதீர்கள், தண்ணீரை குடியுங்கள், பேரித்த பழத்தை சாப்பிடுங்கள், அதே போன்று நீங்கள் கண்குளிர்ச்சியாக இருங்கள், நிதானத்தோடு இருங்க. எதை நினைச்சா பதட்டப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. இன்று மருத்துவர் 1000 2000 வாங்கிட்டு சொல்றது அல்லாஹ் தஆலா மிக அழகாக நமக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சப்ஜெக்ட்ல மருத்துவ ரீதியாக புரிய வைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் இது தாண்டி ஏகப்பட்ட மருந்துகளை குர்ஆனின் ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று 5 தலைப்புகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு தலைப்பும் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய சப்ஜெக்டுகளுக்குள் சென்றால் ஏராளமான செய்திகளை நமக்கு மருத்துவ ரீதியாக தருகின்றது. இந்த 5 தலைப்புகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலை கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும் 2 நோக்கங்களுக்காக மிக அழகாக வைப்பானாக. ஒன்று அவனுடைய மார்க்கத்திற்கு எந்நேரம் அழைப்பு வந்தாலும் திடகாத்திரமானவர்களாக ஜிஹாது செய்யக்கூடிய அடிப்படையில் நம்முடைய உடலை வலுவானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கட்டும். இதற்கு வீரம், வீரியம், உள்ளத்தினுடைய துணிவு ஒட்டுமொத்தமும் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலை அல்லாஹ் தஆலா திடமானதாக ஆக்கி வைப்பானாக. 2வது நோக்கம், கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த வணங்குதலில் எந்த விதமான சோர்வும் இல்லாமல், எந்த சலிப்பும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவனுக்காக செய்யக்கூடிய ருக்கு, அவனுக்காக செய்யக்கூடிய சுஜூத், அவனுக்காக அமரக்கூடிய அத்தஹியாத், அவனுக்காக நிற்கக்கூடிய நிலை நின்றல், இவற்றில் எதுவுமே சலிப்பில்லாமல் இபாதத்துகளை முழுமையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுத் தந்தார்களோ அப்படிப்பட்ட உடல்வாகில் இருக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் நம்மை வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் சொன்ன இந்த 5 கட்டங்களையும் தாண்டி ஒரு நோயை 5வது பார்வையாக நாம் பார்க்க வேண்டும். குர்ஆன் பேசுகின்றது, குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இப்போது ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த 5 விஷயத்திலும் ஒருவர் சரியாக இருந்தும் ஒருவருக்கு உடலில் நோய் ஏற்படுகின்றது, அவர் பலவீனம் அடைகிறார், அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இது அல்லாஹ்வுடைய சோதனை. லியபுலுவக்கும், இந்த உலகமே சோதிப்பதற்காகத்தான். இந்த 5இல் நீங்கள் சரியாக இருந்தாலும் சோதனை என்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்க விரும்பினால் சோதிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5இலும் சரியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட உஷ்ணம், கடினமான உஷ்ணம், யமன் நாட்டினுடைய போர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் மீது போர்த்தப்பட்டிருந்தது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்து கையை வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உடலுடைய காய்ச்சல், உஷ்ணம் போர்வையை தாண்டி வெளியே வீசுகின்றது என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பகரமாக 2 மடங்கு நன்மையை மறுமையில் தருவான் தானே. அதே மாதிரி இங்கு வீசக்கூடிய இந்த உஷ்ணம் நாளை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உஷ்ணத்தை விட குறைவானது, அது இன்னும் அதிகமானது என்று நரகத்தையும் நினைவூட்டினார்கள். இது சோதனைக்காக அல்லாஹ் தஆலா நோய்களை தரலாம், தருவான். எனவே நமக்கு பக்கத்தில் இருப்பவருக்கு ஏதேனும் உடல் பலவீனம் இருந்தால், ஏதேனும் உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாம் எண்ணக்கூடிய நல்ல எண்ணம் முதலில் எதுவாக இருக்க வேண்டுமானால் இது அல்லாஹ்வினுடைய சோதனை. அவருக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முத்ஹிபல் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இது நோயாளிகளை பார்க்கக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். நோயாளிக்கு எந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்றால், தயவு செய்து உங்களை நீங்களே வெட்கப்பட வேண்டாம். ஒரு நோய், ஒரு பலவீனம் தன்னுடைய உடலுக்குள் இருக்குமானால் எதை நினைத்தும் நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் மீண்டும் சொல்கின்றேன்,
இந்த உலகம் சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு ஆங்கிளில் சோதிப்பான். உங்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை உடலிலே நோயை கொடுத்து சோதிப்பதற்காக தேர்வு செய்திருக்கின்றான். உடலில் இருக்கக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை. சில நோய்களை வெளியே சொல்வார்கள், சில நோய்களை வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். அப்படி இல்லை, வெட்கப்பட வேண்டாம். கேன்சரா இருக்கலாம், எய்ட்ஸா இருக்கலாம், தொழுநோயா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அந்தரங்க இடத்தில் வெட்கப்படவே வேண்டாம். இது ஒரு நோய், அவ்வளவுதான். இது அல்லாஹ்வினுடைய சோதனை, அவ்வளவுதான். இதை மீறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். உரிய மருத்துவம் என்ன என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இதில் பார்ப்பவர் முதலில் சோதனையாக இருக்கலாம் என்று அவருக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். நோயாளியாக இருப்பவர் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நோயாக உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் உரிய மருத்துவரை அணுகி நீங்கள் வெளிப்படுத்துங்கள். காரணம் என்னவென்றால், இந்த நோய் தனக்குள் வரும்போது வெட்கம் என்ற உணர்வு இதனோடு எப்போது ஜாயிண்ட் ஆனதோ இதிலிருந்து பல உயிர்கள் அநியாயமாக இறந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒருவருக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கேன்சரை அல்லாஹ் நாடி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் வெட்கப்பட்டு மறைத்து கடைசி நேரம் இனி வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது, வெளியே அதுவாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது என்ற நிலை வந்தவுடன் மக்கள் அவரை அழைத்து செல்கின்றார்கள். அப்போ மருத்துவர் சொல்கின்றார், இது 6வது ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, இது 4வது ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கேனர் லேசருடைய முறை கூட உங்களுக்கு குணம் அளிக்காது, உங்களுக்கு பலன் அளிக்காது என்று சொல்லக்கூடிய நிலை வரைக்கும் வெட்கப்பட்டே இருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம். தயவு செய்து அல்லாஹுக்காக, நோய் என்பது உடலில் இருந்தால் வெளிப்படுத்துவதில் எந்த விதமான வெட்கமோ தவறோ இல்லை. அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது ஒரு அவேர்னஸ் ஆக இன்னொருவருக்கு, பக்கத்தில் இருப்பவருக்கு நாமும் உரிய சிகிச்சையை தொடர்பு கொள்ளலாம், உரிய முறையை தொடர்பு கொள்ளலாம் என்று அடுத்தவர்களுக்கு சென்று சேரும். அவர்களும் தங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பலவீனங்களுக்கு எது உரிய சிகிச்சை என்று தேடி அவர்கள் செல்வதை நம்மால் காட்ட முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நோய் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மருத்துவம் செய்யுங்கள். எந்த நோய்க்கும் அல்லாஹ் தஆலா மருந்தை இந்த உலகத்தில் இல்லாமல் வைக்கவில்லை என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போதும் ரஷ்யா கேன்சருக்காக மருந்தை தயார்படுத்தியிருக்கிறது. 10 நாட்களாக செய்திகளை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளை நீங்கள் காணுங்கள், கண்டிருக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனை நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களை ஷிஃபா செய்வதற்கு அவனே போதுமானவன். அவர்களுடைய உடலை அல்லாஹு தஆலா ஷிஃபாவாக்குவானாக. யாருக்கு எந்த பலவீனங்கள் உடலில் இருக்கின்றதோ அல்லாஹு தஆலா அந்த பலவீனத்தை அகற்றி அவர்களுக்கு பலத்தை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.